நான் எங்கள் அண்ணனுக்கு முதல் வணக்கம் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் சிஎம் அண்ணனுக்காக. ஏன்னா சில சமயத்து காலம் பார்த்தா அண்ணன் சிஎம் அண்ணன் வந்து நிறைய எதிர்ப்பு வருது, அவர் அது சரியில்லை இது சரியில்லைன்னு. ஆனால் இப்போ ஒரு திட்டம் சிங்கம் பண்ணி கொண்டு வந்தார். அடுத்து பார்த்தா தனியார் ஹாஸ்பிட்டலில் போனால் அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணான்னு சேர்த்தேன், அவங்க மறித்து போனால் அவங்க பணம் வந்து ரிட்டர்ன் சொன்னார் அண்ணா சிஎம். அது வந்து நல்ல திட்டம் தான். ஏன் வந்து நல்ல திட்டம்னா, சமயத்தில் வந்து என் தாய்க்கு வந்து உடல்நிலை சரியில்லை. உடல்நிலை சரியில்லை பண்ணாமல் அவங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கும்போது அது சரியில்லை இது சரின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் அடையாளம் போனோம். அடையாளம் பண்ணாமல் ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவங்க ரொம்ப இதாகி போச்சு, அவங்களுக்கு வந்து கேன்சர். அவங்களுக்கு அங்கே போய்ட்டு அடையாளம் போய் 30 பணத்தை கொடுத்து மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணி ரெடி பண்ணிட்டு நாங்கள் ஜிக்மர் போனோம். ஜிக்மர் ஹாஸ்பிட்டலுக்கு போயினோடனே அங்கேயும் நான் பண்ணாங்க, அவங்க ட்ரீட் பண்ண 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் பார்த்தா ஒன்றும் செட் ஆகலை. மறுபடியும் நான் பண்ணேன் விழுப்புரத்தில் நாங்கள் வந்தோம். விழுப்புரத்தில் வந்து ஜெயம் ஹாஸ்பிட்டல் வந்து கேன்சருக்காக நாங்கள் பார்த்தோம். ஆனால் வாரம் போயிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும் அதிகமாக. அவங்க வந்து என்ன பண்ணேன், ஆனால் நாங்கள் வந்து ஏழ்மையான ஃபேமிலி தான். ஏழ்மையாக நாங்கள் இதுக்கே நாங்கள் கடை வாங்கி தான் நாங்கள் பண்ணோம். இதே மாதிரி எங்கள் அம்மா போல் நடந்த சமயம் யாருக்கு அது நடக்கூடாதுக்கு தான் நான் விளக்கமாக சொல்கிறேன். அதேமாதிரி அவங்களை நான் கொண்டு போனோம் ஹாஸ்பிட்டலில் வாரம் நாங்கள் போயின்னு வந்தோம். ஒரு வாரத்துக்கு 5,000 20,000 இதே செலவு பண்ணியிருந்தேன். மொத்தம் செலவு வந்து ஒரு 10 லட்சம் ஆயிருக்கும். செலவு 10 லட்சம் 5 லட்சம் ஆமாம் செலவாயிருக்கும். ஏமா நாங்களே கடன் பார்த்தா நாங்கள் பண்ணோம், அந்த உயிர் போயிடுச்சு. இது போல் எந்த உயிரும் நடக்கூடாது. அண்ணன் கொண்டு ஒரு திட்டம் என்ன, அவங்க மறித்து போனால் மறுப்பு நம்ம ரிட்டர்ன் பணம் கொடுத்து நம்ம. ஆனால் நான் உங்களுக்கு நீங்கள் நேரில் இருந்தால் நிச்சயமாக அவங்கள காலில் வந்து கும்பிடுங்க. ஏம்மா இந்த திட்டம் இதே போல் வர்றது சனிதருக்கு அது முக்கியம் தேவைன்னு. ஏமா நிறைய பேர் வந்து வட்டிக்கு பணம் தன் பிள்ளைங்கோ அவங்க மனைவோ குடும்பத்தை பெரியவர் சிறுவன் சரி தான் காப்பாற்ற முடிஞ்சு காப்பாற்றணும் போராடிக்காக தன் பணத்தை வட்டிக்கோ ஏன்னா வீட்டு பத்திரமோ நிலத்தை பத்திரமோ வச்சு அவங்க காப்பாற்றுன்னு சொல்லி போராடாங்க. ஆனால் டாக்டர் ஒவ்வொரு டாக்டரும் சேர்த்து நான் குறை சொல்ல டாக்டர் யாருமே அது விஷயம் தெரிஞ்சு எங்கள் அண்ணன் கேப்டன் சொன்னார் பாரு, ரமணா படையத்தை பாரு, அதை போல தான் நாட்டு நிறைய இடத்துல நடக்குது. அவனை காப்பாற்ற முடியும் தெரிஞ்சும் இதை வச்சு வியாபாரமா அவங்க பண்ணுறாங்க. அவங்க வந்து உயிரை பார்க்கல, வியாபாரமா தன் சூழ்நிலமா பயன்படுத்தி எத்தனையோ உயிர் தமிழ் மறித்து போறாங்க. அது மறித்த பிறகு மீதி பணம் கட்டுருங்க. எங்க அண்ணன் ஒவ்வொரு விஷயம் சொல்லி கேப்டன் எங்க அண்ணன் விஜயகாந்த் அவர் தான் வந்து சிஎம் வர முடியல, ஏன்னா அவர் சூழ்நிலை சரியில்லை. இப்போ நீங்க சட்டசபையில் போய் நீங்க ஒவ்வொரு கேள்வி கேளுங்க, லைவா காட்டுங்க. அதை மிக்க நான் சொல்லி சொல்றேன் நான் சிஎம் அண்ணன். ஆனால் நேரில் இருந்தால் நிச்சயமா உங்களை காலில் வந்து கும்பிடலாம். இதே போல் நிறைய திட்டம் செய்யுங்க. உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு இளைஞரும் நம்ம தமிழா முழுவதும் இல்லை இந்தியா முழுவதும் ஒவ்வொரு இளைஞரும் எங்கே போனால் உங்கள் குரல் நிச்சயமாக நாங்கள் குரலை கொடுக்கணும். உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன். இன்னும் நிறைய திட்டங்கள் செய்யுங்க. நாங்கள் எதிர்பார்க்குறோம். லஞ்சம் இல்லாமல் திட்டம் சொன்னீங்க, அதுவும் சந்தோஷம் தான். இன்னும் நிறைய இளைஞரும் குடும்பத்தை கஷ்டப்படுறாங்க. யாருக்கு அந்த நோய் பாதிக்கப்படுவது. எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க ஜெயம அந்த பில்லுக்கு இது என்கிட்ட ஏமா நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ போடுறான் அதுக்காக இல்லை. இது உண்மையுமே ஒவ்வொரு இளைஞருங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன பண்ணு நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து தெரியப்படுத்துவீங்க, ஷேர் பண்ணி வைங்க. அதை பார்த்து நிறைய பேர் தெரியணும். அண்ணன் இதெல்லாம் செஞ்சுக்கிறதா என்கிட்ட சொந்த செல்லு இல்லை, நான் வந்து செல்லுன்னு சொல்லி நான் வேற செல்லு வாங்கி தான் நான் போறேன். நானே சமயத்தில் நேற்று ஒரு செல்லு நான் செஞ்சுக்கு போகும்போது செல்லு வாங்கி பார்க்கும்போது அண்ணன் இந்த திட்டம்லாம் செஞ்சுக்கிறாரு சொல்லிட்டு அதை பார்த்து தான் நான் சொல்கிறேன். ஏமா எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. நான் வந்து மேரேஜ் எல்லாம் பண்ணல, ஏன்னா வசதி இல்லை. எங்கள் அம்மாவுக்கு ட்ரீட் பண்ண காசு அவங்க நல்லா அந்த நேர்ச்சியா இவ்வளவு எனக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை எனக்கு. ஏமா என்னை போல கஷ்டம் எத்தனை பேர் போகிறாங்க, படித்து வேலை இல்லாமல் போகிறாங்க நிறைய பேர் இருக்காங்க. அம்மா உயிர் ஏன்னா உயிர் காப்பாற்றுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதே ஒவ்வொரு இளைஞருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அண்ணன் விஜயனுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்னும் நிறைய திட்டம் செய்வார். நிறைய பிளான் வச்சுங்க. அவர் தெரியாது எனக்கு தெரியாது, அண்ணன் நிறைய விஷயம் செய்வார் நம்பிக்கிறேன். இன்னும் நல்லா செய்வார்னு நினைக்கிறேன். அண்ணன் விஜயனுக்கு சிஎம் அண்ணனுக்கு நன்றி சொல்லுங்கள்.